வணக்கம். இன்றைய நாள் 20/4/2026 திங்கட்கிழமை. நான் செல்வராசா திபிராஜ். மலேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவிப்பு. நாடு தழுவிய சிறப்பு குற்றத்தடுப்பு போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது 98 பேர் கைது. தையிட்டியில் காணி அளவீட்டு நடவடிக்கையை அரசு தடுக்கிறது. ரத்னசிங்க முரளிதரன் குற்றச்சாட்டு. முல்லைத்தீவு மருத்துவமனையில் லஞ்சம் வாங்கிய 2 அரச உத்தியோகத்தர்கள் கைது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நபர் ஒருவர் வெட்டி கொலை. வெளிநாடுகளில் கைதான 13 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டுக்கு. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் இன்று முதல் ஆரம்பம். இந்திய கடற்படை கார்மோஸ் நீரிணைக்கு அருகே பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் பிரான்ஸ் கப்பல் மீது ஈரான் துப்பாக்கிச் சூடு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். புத்தாண்டில் அரசியல் அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் மாற்றம் உடனடியானது என்று வலியுறுத்திய அவர் அந்த மாற்றத்திற்கு தனது கட்சி முழுமையாக தயாராக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை தொடர்ந்து நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP கட்சியின் தலைமையகத்தில் பணிகள் இன்று ஏப்ரல் 20 தொடங்கின. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஆகியோரின் அனுசரணையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தனது கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி புத்தாண்டு தனக்கு தனிப்பட்ட முறையில் வெற்றிகரமாகவும் அமைந்த போதிலும் இந்த முறை பொதுமக்கள் பண்டிகையை திருப்திகரமான முறையில் கொண்டாட முடியவில்லை என்றும் குறிப்பிட்டார். நாடு தழுவிய சிறப்பு குற்றத்தடுப்பு போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த மொத்தம் 98 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைகளின் போது மொத்தம் 26,600 நபர்கள் சோதனையிடப்பட்டதில் சந்தேகத்தின் பேரில் 608 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 26 நபர்கள் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறிகட்டுவான் இறங்குதுறையின் 2ஆம் கட்ட புனரமைப்பு பணிகளுக்கான ஆரம்ப நிகழ்வுகள் நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ளது. இப்புனரமைப்புக்காக 984.73 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் இவ்விறங்குதுறை புதிய தோற்றத்துடன் பல தசாப்தங்களின் பின்னர் மேல் நிர்மாணிக்கப்பட உள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 5 இறங்குதுறைக்கான 1ஆம் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு துரித கதியில் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது 2ஆம் கட்ட பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு தழுவிய தமிழ் தேசிய கட்சிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகள் வழமையாக மே 1 அன்று நடத்துகின்ற எழுச்சி போராட்டங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை தையிட்டி விகாரைக்கு எதிராக மேற்கொண்டு பாரிய எதிர்ப்பாக வெளிக்கொண்டு வருமாறு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காணிகளை விடுவிக்கும் போது அவை நில அளவீடு செய்து மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்ட பின்னரே அது உரிய காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்படுவது வழமையாக இருக்கின்ற போதும் இந்த முறை தையெட்டி காணியை விடுவிப்பதாக கூறி காணி அளவிடும் முயற்சி ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. அவ்வாறு இடம்பெறுகின்ற போது மக்கள் எதிர்த்து காணி அளவீட்டை தடுத்தால் காணி விடுவிப்பதை மக்கள் தடுத்தார்கள் என்ற காரணம் காட்டி அந்த காணியை அபகரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாக இடம்பெற்றிருந்ததாகவும், ஆனால் மக்கள் காணி அளவீடு செய்ய வேண்டிய நிலை இருந்த போதிலும் அது சூழ்ச்சியினால் பலிக்காமல் சென்றுவிட்டது. தையிட்டி விகாரையின் விகாராதிபதி ஊடக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்து
காணி அளவீடு செய்வதை தடுக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டதாக முரளிதரம் குற்றம் சாட்டியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் பணிபுரியும் 2 அரச உத்தியோகத்தர்கள் இலஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த தொழிலதிபர் மருத்துவமனையில் படுக்கை விரிப்புகளை துவைத்து சுத்தம் செய்வதற்கான ஒப்பந்தத்தின் கீழ் மார்ச் மாதத்திற்கான கட்டண காசோலையை விடுவிக்க வேண்டும் என கோரியிருந்த நிலையில் அதற்காக ரூபாய் 30,000 இலஞ்சம் கோரப்பட்டு பெற்றதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதன்படி மருத்துவமனையின் கணக்காளர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆகியோர் 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். 29/4/2026 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இலஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய சந்தேக நபர்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நபரொருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. களவாஞ்சிக்குடி கடற்கரை வீதியில் உள்ள வீட்டு திட்ட பகுதியில் உள்ள மிளகாய் செய்கை தோட்டத்தில் விவசாயியான 68 வயதுடைய காசிநாதன் ஏகாந்த் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக களவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை வவுணதீவு போலீஸ் பிரிவில் உள்ள விளாவெட்டுவான் நாவற்குடா பிரதேசத்தில் கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்ற மரண வீடு ஒன்றில் இரவில் உறவினர்கள் 2 இடையே ஏற்பட்ட வாய் தகர்த்தை அடுத்து ஒருவர் மீது மண்வெட்டி பிடியால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அவர் மீது தாக்குதல் நடத்திய 19 வயதுடைய இளைஞன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் சிகிச்சை பெற்று வந்த 35 வயதுடைய தங்கத்துறை ரவீந்திரா நேற்று முன்தினம் 18 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி இரவு சந்திவேலி போலீஸ் பிரிவில் உள்ள சித்தாண்டி பிரதேசத்தில் மதுபானம் குடிப்பதற்கு 1000 ரூபாய் பணம் தர மறுத்த தாயாரை கொலை செய்த குற்றச்சாட்டில் 20 வயது மகனை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 6 தினங்களில் 4 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் 4 பேரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு முன்னால் உள்ள வீதிக்குள் காணப்படும் வயலில் இருந்து ஆணொருவரது சடலம் உருக்குலைந்த நிலையில் நேற்றைய தினம் 19 மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக காணப்படுவர் யார் என தெரியாதவராக நிலையில் அவருக்கு அந்நிலவாக 50 வயது இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ள 13 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசாருடன் இலங்கை போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசாரணைகள் மற்றும் சுற்றி வளைப்புகளின் விளைவாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 12 மாத கால பகுதியில் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த சுமார் 32 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒருநாள் சேவைகள் உட்பட பொதுமக்களுக்கான சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றன. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி தொகுதியில் திடீர் கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த 17ஆம் தேதி முதல் திணைக்களத்தின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது கணனி தொகுதி சீர் செய்யப்பட்டு மீண்டும் வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய இன்று முதல் பொதுமக்களுக்கான சேவைகள் வழமை போன்று முன்னெடுக்கப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். ஏப்ரல் 18 அன்று இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினரால் IRGC 2 இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து இந்திய கடற்படை கார்மோஸ் நீரிணைக்கு அருகே பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு பாரசீக வளைகுடாவில் உள்ள இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள்
லடாக் தீவை விட்டு விலகி இருக்குமாறும் இந்திய கடற்படை அறிவுறுத்தும் போது மட்டுமே அத்தீவை கடந்து செல்லுமாறும் புதிய அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கார்மோஸ் நீரிணையை கடக்க காத்திருக்கும் அனைத்து இந்திய கப்பல்களின் பாதுகாப்பிற்கும் இந்திய கடற்படை முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரின் பின்னர் இதுவரை 11 இந்திய கப்பல்கள் நீரிணையை கடந்துள்ளன. கடைசி எண்ணெய் கப்பல் தேஸ் கரீமா ஏப்ரல் 18 அன்று கடந்தது. அதே நாளில்தான் ஜாக் அர்னாவ் மற்றும் சன்மார்க் கெரால்டு என்ற 2 இந்திய கப்பல்கள் நீரிணையை கடக்க முயன்ற போது ஈரானிய காவலர்களால் சுடப்பட்டதால் திருப்பிச் செல்ல நேரிட்டது. நீரிணையை கடந்த பின்னர் தேஸ் கரீமா தற்போது அரபிக்கடலில் இந்திய கடற்படையின் பாதுகாப்புடன் சென்று கொண்டிருக்கின்றது. அது ஏப்ரல் 22 அன்று மும்பையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லடாக் தீவு கார்மோஸ் நீரிணையின் மிக குறுகிய பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் இது ஈரானின் எண்ணெய் உள்கட்டமைப்பின் பெரும்பகுதிக்கு தாயகமாக விளங்குகின்றது. தொடர்வது உலகச் செய்திகள். கோர்மூஸ் நீரிணையில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு கப்பலுக்கு ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக பிரான்ஸ் கப்பல் போக்குவரத்து நிறுவனம் CMA தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் அறிக்கையின்படி கப்பல் தொடர்ந்து இயங்கி வருகிறது. சில கொள்கலன்களுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது துறைமுகங்களை தொடர்ந்து முற்றுகையிட்டிருப்பதை காரணம் காட்டி கோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து தனது முந்தைய முடிவை ஈரான் மாற்றியமைத்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நீரிணை பகுதியில் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா கப்பல்கள் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் முக்கிய நீர்வழி பாதையில் பதட்டம் அதிகமாக உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இன்று தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கோர்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்த தெஹ்ரானின் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கியதை தொடர்ந்து எவர்கிளேட் உட்பட பல கப்பல்கள் மீது ஈரானிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.